Hello friends, welcome to our channel Aari today. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சர்தோசி tutorial பார்க்க போறோம். சர்தோசி செயின் ஸ்டிட்ச் எப்படி போடுறது அப்படினு பார்க்க போறோம். ஆரியில நமக்கு வந்து செயின் ஸ்டிட்ச் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டிட்ச் இல்லையா? ஆரியில ஃபர்ஸ்ட் நம்ம பிகினர் படிக்கிறதே செயின் ஸ்டிட்ச் தான். செயின் ஸ்டிட்ச்க்கு அப்புறமா தான் நம்ம மற்ற எல்லா ஸ்டிட்சும் படிப்போம். அதுபோல் இது வந்து சர்தோசியில் செயின் ஸ்டிட்ச், இதுவும் ரொம்ப முக்கியமான ஸ்டிட்ச் தான். நெக் பார்டர் லைன்லாம் இந்த ஸ்டிட்ச் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம செயின் ஸ்டிட்ச் போடுற மாதிரி சர்தோசியை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி நம்ம போட போகிறோம். இப்போ வந்து ரொம்ப தின்னாக இருக்கிற சர்தோசி நான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 3/4 இன்ச்சில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஸ்டிட்ச்க்கு வந்து எல்லா சர்தோசியுமே ஈவனாக இருக்கணும். அதனால் ஒரே ஒரு சர்தோசி 3/4 இன்ச்சில் கட் பண்ணிவிட்டு அதே அளவில் வந்து ஒரு 10 பீஸ் உங்களுக்கு வந்து உங்களோட டிசைன் தகுந்த மாதிரி நீங்கள் முதல்ல கட் பண்ணி எடுத்துட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீடில் வந்து நார்மலாக நம்பர் 10 நீடில் எடுத்திருக்கேன். த்ரெட் வந்து கோல்டு கலர் த்ரெட், ஏன்னா கோல்டு சர்தோசிக்கு நம்ம அதே கலர் மேட்சாக போட்டால் தான் த்ரெட் நமக்கு வெளியே தெரிஞ்சாலும் நமக்கு வந்து அது அசிங்கமாக தெரியாது. இப்போது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனில் நம்ம போட பார்த்துடலாம். கீழே இருந்து த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துட்டு ஒரே ஒரு சர்தோசியை வந்து நம்ம நீடில் வழியாக இன்சர்ட் பண்ணி எந்த இடத்துல இருந்து நம்ம த்ரெட்டை வெளியே எடுத்தோமோ அதே இடத்துல வந்து த்ரெட்டை வந்து நீடில் வந்து உள்ளே போட போகிறோம். இப்போ வந்து நீடில் வந்து கீழே இருக்குது, நம்ம நல்லா டைட்டாக இழுத்தோம் அப்படின்னா த்ரெட் வந்து நமக்கு நல்லா உள்ளே போய் நமக்கு சர்தோசி வந்து ஒரு லூப் ஃபார்மில் வந்து கிடைக்கும். இப்போ சர்தோசியோட சென்டர்லேருந்து திரும்ப நீடில் எடுத்து அகெயின் அடுத்த சர்தோசி கொஞ்சம் பாதியில் இந்த அளவில் நம்ம சர்தோசியை இன்சர்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம எந்த இடத்துல நீடில் வெளியெடுத்தோமோ அதே இடத்துலையே நம்ம போட்டுடலாம். அகெயின் இது மாதிரி ஒரு லூப் வந்து நமக்கு கிடைக்கும். பாருங்கள், லூப் கிடச்சிருச்சா? நம்ம வந்து கீழே நல்லா இழுக்கும்போது நமக்கு வந்து த்ரெட் எல்லாம் உள்ளே போய் சர்தோசி மட்டும் நமக்கு அந்த கிளாத்தோடு செட் ஆகியிருக்கும். இப்போ வந்து அடுத்த சர்தோசி இந்த அளவு நீங்கள் வச்சுட்டு டைரெக்டாக போட்டுடலாம். ஃபுல்லாக த்ரெட்டு வரைக்கும் நம்ம வந்து சர்தோசியை வந்து உள்ளே தள்ளி விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம கீழே த்ரெட்டை வந்து இழுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சர்தோசி வந்து கிளாத்தோடு செட் ஆகிரும். லெஃப்ட் ஹேண்டை வச்சு அந்த சர்தோசியை வந்து நம்ம கடைசியாக போட்ட சர்தோசியை பிடிச்சிட்டு அடுத்த சர்தோசி நம்ம போட்டோன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து எந்த லாக்கும் போடலை அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து கடைசியாக போடுற சர்தோசி வந்து இப்படி லைட்டாக தூக்கிட்டு தெரியும். நம்ம லைட்டாக இப்படி பிடிச்சிட்டு சென்டரில் இருந்து நீடில் எடுத்துக்கலாம். இப்படி எடுக்கும்போது நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. நல்ல பெரிய டிசைனாக பண்ணும்போது அவுட்டர் லைனில் வந்து இந்த டிசைன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். பேக் நெக்கில் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் படிக்கிறதோட பேக் நெக்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதே இல்லை. ஒரு டிசைனில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் விட்டுடுறீங்க. எந்த ஒரு ஸ்டிச்சாக இருந்தாலும் ஒரு டிசைனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச்சோட ஃபினிஷிங் தெரியும். அந்த ஸ்டிச் வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு டிசைனில் பண்ணும்போது தான் தெரியும். அப்படி நீங்கள் கற்றுக்கிற ஸ்டிச் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஒரு டிசைன் பண்ணுறீங்கன்னா அதில் எப்படியாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுதான் க்ரியேட்டிவிட்டி, யோசிக்கணும். இது போல் தான் ஃபுல்லாகவுமே கண்டினியூ ஆகும். நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம இப்படி கோல்டு கலர் சர்தோசியே போடணும்னு இல்லை, ஒரு கோல்டு சர்தோசி போடலாம், அடுத்து ஒரு கலர் சர்தோசி, கோல்டு கலர் இப்படி மாற்றி போட்டாலும் பார்க்குறதுக்கு லுக் நல்லாயிருக்கும். சாதி போடலாம், கோரா போடலாம். இந்த தின் சர்தோசிக்கு பதிலாக சொல்கிறேன். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம எதுனாலும் பண்ணிக்கலாம். த்ரெட்டு வந்து நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன். டபுள் லேயராக போட்டு மொத்தமாக எண்ணாட் பண்ணிடுங்க. ஓகேவா? நம்பர் 10 இடியில் போட்டு டபுளாக த்ரெட் கோர்த்து வந்து எண்ணாட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணாட் வந்து நார்மலாக போடுற மாதிரி வெளியே தான் போடணும். பார்த்தீங்களா? வெளியே ஒரு லாக் போட்டு கீழே ஃப்ரேம்க்கு அடியில் வந்து எண்ணாட் போட்டுறணும். இந்த எண்ணாட் வந்து நான் உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த வீடியோவில் கூட சொல்லி தந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்ச் நாட் கிளாஸில் பாருங்கள், அதில் கூட அந்த எண்ணாட் கொடுத்துருப்பேன். இதெல்லாம் பார்த்து சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனல்லையே 100 ருபீஸில் 6 மந்த்துக்கு 100 ருபீஸ் ஆன்லைன் கோர்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு வேணும், நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா
நிறைய ப்ளவுஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. எல்லா ஸ்டிச்சுமே ஒரு லைனில் மட்டும் போடாதீங்க, டிசைன்ஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் எழுதுங்க, நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த லிங்க்கில் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸில் சேர விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு மேலே கொடுக்குற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அந்த 100 ருபீஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட மே மந்த் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபீஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் கற்றுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா சீக்கிரமே கற்றுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கிளாஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.